This film was taken without any cast, and this film's only skillful actors and technicians. And this short film is taken within 24 hours only. He spent it. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்துட்டு ஸ்மோக்கிங் காசஸ் இன்ஜூரியஸ் அப்படின்னு வந்துட்டு டைட்டில் கார்டு முன்னாடியே போடுறது மாதிரி இந்த படத்தில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்துட்டு ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறாங்க, இந்த படம் வந்துட்டு ஒரு காஸ்ட் எந்த ஒரு பணமும் கொடுக்காம ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு திறமையும் ஒரு நல்ல புரிதலும் உள்ள அவங்களுக்குள்ளான ஒரு நுட்பமான யூனிக்னஸையும் கொண்ட வித் ஆக்டர்ஸையும் கொண்டு இந்த படத்தை வந்துட்டு ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற வந்துட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர் முகில் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு சொல்கிற ஷார்ட் ஃபிலிமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வந்திருக்காங்க அண்ட் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது நான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி நான் வந்துட்டு பேச போகிறது கொஞ்சம் ஸ்பாய்லர். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த படத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நல்லா தான் இருக்குது. ஸோ மறக்காம நீங்கள் பாருங்கள். அண்ட் கொஞ்சம் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டோனில் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேச போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் மாஸ்டர் அஸ்கே. முகில் அப்படிங்கிறவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு விஆர் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பற்றி ரிவ்யூ போட்டிருக்கிறேன். அண்ட் அந்த ரிவ்யூ பார்த்தவங்களுக்கும் அண்ட் அதில் வந்துட்டு கீழே நிறைய படத்தோட அவரோட லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்பிக்கையோட அவரோட அடுத்த ஃபிலிம் வந்துட்டு ஒரு தின வாழ்க்கை அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குது. எனக்கு எவ்வளோ மாதம் இருக்குது? It's not days. According to our report, it's about 14 hours or 24 hours. ஸோ இந்த ஒரு தின வாழ்க்கை அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்துட்டு அவரோட நான் இதை அவர்கிட்டே சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு தடவை. அவரோட கம்ஃபர்ட்னு ஒரு ஜோன் இருக்குது, அவரோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் மாதிரி, ஒரு அண்டர் கவரில் இருக்கிற ஒரு ஏஜென்ட்ஸ் மாதிரி, ஸோ ஒரு ஒரு ஹெட் ஆஃபீஸர் மாதிரி ஒரு மாதிரி ஒரு ரா ஏஜென்ட்ஸ் லுக்லேயே வந்துட்டு ஒரு மாதிரி அவரோட ஜோன் படங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு தீவை தேடிட்டு போகிறதா இருக்கலாம், இல்லை லைக் வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு அடமெண்ட்டான ஒரு இடத்த வந்துட்டு அடையிறதா இருக்கலாம், ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம். அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஜோன்ஸ் தான் வந்து இவர் படத்தை பண்ணிட்டு இருக்காரு. அரிமா அத்தியாயம் அண்ட் விஆர் 2 வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் அவர் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தார். அப்போது இந்த மாதிரி யூனிக்ல படம் பண்ணிட்டு இருக்கிறவரு சட்டுன்னு ஒரு எமோஷனல் சைடு வந்து ஒரு படம் பண்ணால் எப்படி அப்படிங்கிறது தான் ஒரு நாளில் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இந்த ஒரு நாளில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருந்ததுனாலே என்னமோ தெரியல, இந்த படத்தில் நிறைய மைன்யூட்டான மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது லைட்டாக ஒரு அட்வைஸராக நான் அங்கே போயிருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஏன்னா நிறைய சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இதை இப்படி கொண்டு வந்து சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு மனசில் பட்டுச்சு. ஸோ என் மனசில் பட்டுச்சு. அப்போ அது வந்துட்டு அது ப்ரெடிக்டபிள் ஆகிடும். அப்போது அந்த இடத்துல வந்துட்டு நான் இப்போ யோசிச்சேன்ல, இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு படம் பார்க்கும்போது யோசிச்சதை வந்துட்டு இல்லை, இதை இப்படி கொண்டு வராமல் அதுக்கு வேற என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்துட்டு மாற்றி யோசிச்சு சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு பாயிண்டாக என் மனசுக்குள்ள இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியலன்னா, இப்போ இல்லை பட்டதாரியில் வந்துட்டு நம்ம தனுஷ் வந்துட்டு அந்த காரை பார்த்துட்டு தன்னோட சைக்கிளை பார்ப்பாரு. சைக்கிள் கெட்டு தானாக வந்துட்டு மூவ் ஆகி இங்கே நிற்கும், அதை பார்த்துட்டு உடனே. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படி ஒரு சீன் ஃபீல் அனிருத்தோட பிஜிஎம் இதோட சேர்ந்து கனெக்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுது சொல்கிறேன். இவர் வந்துட்டு அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவார், பைக்கு ஸ்டார்ட் ஆகாது. அப்படியே உள்ள கேட்டுக்குள்ள வந்தோடனே அந்த ஒரு சைக்கிளை பார்ப்பார், இப்படி யோசிச்சுட்டு சைக்கிளை பார்ப்பார். பார்த்த உடனே அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகால் ஆகும். எனக்கு வந்துட்டு அதை நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பைக் ஸ்டார்ட் ஆகாமல் கீழே இறங்கின உடனே வந்துட்டு சைக்கிள் படார்னு கீழே விடுற மாதிரி ஒரு சவுண்டு போட்டு உள்ளே வந்து அதை தொடச்சி அதை பண்ணியிருக்கலாம். இல்லை என்னென்னா அந்த சைக்கிளை வந்துட்டு அப்படி அதை பெல் சவுண்டு, திடீர்னு ஒரு பெல் சவுண்டு யாரோ போகிற மாதிரி கேட்டு அதுக்கப்புறம் சைக்கிளை பார்க்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அண்ட் இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு பாயிண்ட். அந்த படத்தை பார்க்கும்போது ஷார்ட் ஃபிலிம் காரனால வந்துட்டு ஷார்ட்டாக முடிக்காமல் என்னதான் ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலுமே அதை வந்துட்டு ஒரு மணி நேரம் வந்துட்டு காமிக்கிறதுக்கு அது யூனிக்கான விஷயங்கள்லாம் நிறைய இருந்துச்சுன்னா, தட் மீன்ஸ் அந்த
ப்ராஜெக்டில் வந்துட்டு யூனிக்கான மேட்டர்ஸ் வந்துட்டு அப்படியே நமக்கு அந்த படத்தோட இப்போ ஜோ படம்லாம் எடுத்திங்கன்னா அந்த ஃபீலோடு நம்ம கொண்டு போவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஃபீலோட கொண்டு போகும்போது வந்துட்டு டைம் போகிறது தெரியாது. ஸோ அதான் வந்து நான் சொல்ல வரேன். இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க அப்படி லென்த்தாக அப்படி சின்ன சின்ன சீன்ஸ்லாம் வச்சு எடுத்தா லென்த்து போகிற மாதிரி வந்துட்டு படம் பார்க்குற யாரும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இல்லை லேக் அடிக்குன்னு நினைப்பாங்க. பட் நிறைய ஆடியன்ஸ் வந்துட்டு சின்ன சின்ன யூனிக்னஸை ஃபீல் பண்ணி படம் பார்ப்பாங்க. ஸோ அதான் சொல்ல வரேன். பர்டிகுலர் விஷயம் என்னன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்லியிருந்தார் ஒருத்தர், இது வந்துட்டு ஒரு லேக் அடிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப இழுத்துட்டே இருக்கிற மாதிரி, ஜவு இழுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. எனக்கு அப்படி தோணல, பட் ஆனால் அவருக்கு தோணி இருக்கு. அது வந்து ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ், ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது. ஸோ நன் ஆஃப் தட். அண்ட் இந்த படம் வந்துட்டு அவருக்கு ஒரு பிரைட் டியூமர் அப்படிங்கிற ஒரு மேஜர் பாயிண்ட் இருக்கு. ஸோ அவரோட அந்த வாழ்க்கை வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு பிரைட் டியூமர் அவனுக்கு கிடைக்குது. ஸோ அதை வந்துட்டு வித்தின் 24 hours. ஸோ நிறைய டச் வச்சிருக்காருன்னா வித்தின் 24 hours தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. வித்தின் 24 hours தான் என்னோட வாழ்க்கை, ஒரிஜினல் வாழ்க்கை. ஸோ அதான் அப்படி இந்த வித்தின் 24 hours வந்துட்டு அவர் இறந்துருவாரு. ஸோ அப்படி இறக்கும்போது அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு, தன்னோட வாழ்க்கை வந்துட்டு ஒரு நாள் வாழ்க்கை, அந்த ஒரு நாள் வாழ்க்கை வந்துட்டு கடைசி நாள் வாழ்க்கை இருக்குல்ல, என்னெல்லாம் பண்ணுவீங்க. இப்போ நம்மளோட நாளைக்கு வந்துட்டு நம்ம சாக போகிறோம், நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு சாக போகிறோம், நாளைக்கு ஒரு நாள் தான் நமக்கு வாழ்க்கை இருக்குது, என்ன பண்ணுவீங்க, எங்கே போவீங்க, என்ன செய்வீங்க. ஸோ இது மாதிரி இருக்கிற ஃபீல் வந்துட்டு அவர் நேச்சரை லவ் பண்ணுறாரு. அப்படி ஒவ்வொரு இதையும் காமிக்கும்போது அந்த யூனிக்னஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அவரோட படத்தை ஃபாலோ பண்ணுற எனக்கு தெரியுது, நீங்கள் அந்த படத்தை ஃபாலோ பண்ணாமல் இப்போ பார்க்குறீங்கன்னா யா சூப்பர் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் எனக்கு அந்த அவரோட படத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஜோனில் போயிட்டு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. காரணம் என்னன்னா, இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அண்ட் எக்ஸாம்பிளர் சோன் அப்படிங்கிற அந்த அவரோட யூடியூப் சேனல் வந்துட்டு பழைய படங்கள் எல்லாம் பாருங்க, அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம். அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது என்னடாப்பா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த படம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 out of 3 கொடுக்கலாம். ஏன்னா நிறைய கரெக்ஷன்ஸ் ஒர்க்லாம் இருக்குது இந்த படத்தில். அண்டு டப்பிங்ஸ் வந்துட்டு லிப்சிங்ஸ் அண்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு மைன்யூட்டாக தோணுச்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன யூனிக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் அவர் மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம். பட் அது வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு அவர் கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டில் வந்துட்டு கண்டினியூ பண்ணுவார். அண்ட் இந்த படம் எப்படி இருக்குது கேட்டிங்கன்னா, ஒரு தின வாழ்க்கை அப்படின்ட்டு ஒரு படத்தை வந்துட்டு எடுத்து நம்மளோட அவன் இறந்து போகிற முன்னாடி என்ன பண்ணுவான், ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக பண்ணியிருக்காரு. இந்த ஒரு தின வாழ்க்கை படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களோட மனசுக்கு என்ன தோணுதோ உண்மையாக அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஜென்யூனாக இருக்கணும். ஸோ திஸ் ஆர் கைஸ், திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். பாய்.